ஹை வியூவர்ஸ், பெங்கல் புயல் கரையை கடந்து இயல்பு நிலைக்கு திரும்பிய தமிழகம். இன்று நம்ம தமிழகத்தில் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சைக்ளோன் பெங்கால் சென்னை அருகே கரையை கடந்ததற்கு முன்பாக ஒரு இண்டிகோ விமானம் இறங்க முயற்சிக்கும் வீடியோ வைரலாகியுள்ளது. சென்னை நகரில் நேற்று கடுமையான மழையும் பலமான காற்றும் அடித்த நிலையில் விமானம் நிலைதடுமாறி இறங்க முயற்சிக்கிறது. இறங்குவதற்கு சில அடி முன்னர் விமானம் இடதுபுறமாக ஆபத்தாக சாய்ந்து இறங்குவதை கைவிட்டு மீண்டும் மேலே எழுகிறது. இண்டிகோ நிறுவனம் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தி, மும்பை சென்னை விமானம் கடுமையான மழையுடனும் பலத்த காற்றுடனும் காணப்பட்ட சிரமங்களை சந்தித்ததால் பாதுகாப்பாக இறங்க முடியாத சூழ்நிலையில் கோ அரவுண்ட் என்ற முறையை பின்பற்றியதாக தெரிவித்துள்ளது. கோ அரவுண்ட் என்பது விமான பயணத்தின் போது பாதுகாப்பை உறுதி செய்ய பின்பற்றப்படும் பொதுவான நடைமுறையாகும். இந்த சம்பவம் மோசமான வானிலை நேரங்களில் விமான ஓட்டிகளின் தேர்ச்சி மற்றும் பாதுகாப்பு முறைமைகளின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. அந்த விமானம் நேற்று பிற்பகல் நண்பகல் 12:40 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பாக இறங்கியது. அதன் பிறகு சைக்ளோன் பெங்காலின் தாக்கத்தின் காரணமாக விமான நிலையத்தின் நடவடிக்கைகள் மறுநாள் வரை நிறுத்தப்பட்டன. சைக்ளோன் பெங்கால் கடந்த இரவில் கரையை கடந்தது. இதனால் வடதமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய கடலோர மாவட்டங்களில் கனமழை ஏற்பட்டது. மழை தொடர்பான சம்பவங்களில் சென்னையில் மட்டும் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னை நகரின் சில பகுதிகள் மழையால் நீர்முகமாகின. சிரமப்படுறாங்க எல்லாரும். இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள ஸ்க்ரீன் டைம் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.